ஹலோ வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தீபா ஃபுட் ப்ராடக்ட் தீபா பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிவப்பரிசியில் புட்டு மாவும் வெள்ளை அரிசியில் புட்டு மாவும் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதான் சிவப்பரிசி ஊற வச்சுருக்கேங்க. சிவப்பரிசி வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் தான், அதனால் நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிக்குவோம். அதனால் அளவாக போட்டிருக்கேங்க. இது ஒரு 3 கிலோ அரிசிங்க. நல்லா ஊற வச்சிட்டோம். பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கணும். அலசிட்டு அப்புறம் தான் ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதே மாதிரி அரிசி புட்டு மாவுக்கு பச்சரிசி எடுத்துட்டோம். பச்சரிசி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்ல நீளமாக இருக்கிற அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா போட்டு நல்லா அலசணும். அலசி அந்த வெள்ளை கலராக தண்ணி வருது பார்த்திங்களா, அதை 2-3 தாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா அது அந்த பச்சரிசி வாசம் அடிக்காது உங்களுக்கு. நம்ம போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு 2-3 தாட்டி நல்லா கழுவிடுவோம். இந்த புட்டுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். நாங்கள் சொல்கிற இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். வேஸ்ட்டாக போகாது, பூச்சி பிடிக்காது. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாவும் நல்லா ஒயிட்டாக நல்லாயிருக்கும். மாதிரி நல்லா கை விட்டு நல்லா அலசிக்கணும். அப்புறம் ஊறின பிறகு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. மறுபடியும் ஒரு 2 ட்ரிப்பு நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை கொண்டு போய் நல்ல வெயிலனா ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது, வெயில் இல்லாத பக்கமும் காய வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் வெயிலில் போட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுப்புன்னு ஆறிடும். ஆறின பிறகு இப்படி உதிரியாக ஆயிடும். அந்த உதிரியாக ஆகும்போது நம்ம டப்புன்னு எடுத்து வச்சிடணும். ரொம்ப வெயிலில் காய விட்டுட்டிங்கன்னா முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னா கொலா புட்டு வரன்னு போயிடும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ரொம்ப உச்சி வெயிலையும் கொண்டு போய் போடக்கூடாது. இது நாங்கள் காலையில் போடுறது வந்து ஒரு 7:30 மணிக்கு போட்டுட்டோம். 7:30 மணிக்கு போட்டு 9 மணிக்கு டானி எடுத்துட்டோம். 1.5 மணி நேரம் தான். காட்டன் சாரீ, நூல் காட்டன் சாரீ வச்சுருக்கோம். அதில் தான் போட்டிருக்கோம். அதனால தண்ணி இஞ்சுங்கிறனால நூல் காட்டன் சாரீ வச்சுருக்கோம். இது வந்து சிவப்பரிசி கொஞ்சமான குவான்டிட்டி தான் இருந்தங்காட்டி நாங்கள் அது பாருங்கள். அரிசி எடுத்தாச்சுங்க. அரிசி வந்து இப்படி கையில் எடுத்தால் தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி புழுன்னு உழுகணும் அரிசி. இதுதான் பதம். அதே மாதிரி வாயில் போட்டிங்கன்னா உள்ளே ஈரமாக இருக்கணும் அரிசி. சரிங்களா? இதுதான் அரிசி மாவு அரைக்கிற பதம். இப்படி இருக்கணும். இப்படி தான் மாவு மிளகு கொண்டு வரணும். அப்போ தான் மாவு நல்லா பஞ்சாட்டாக வரும். பாருங்கள், ஈரரிசி இது பண்ணுறதையும் காட்டுறேன். ஈரரிசி அலசினாலும் அதுவும் அதே மாதிரி தான். நல்லா இப்படி எடுத்தால் சிவப்பரிசி இந்த இப்படி எடுத்தால் நல்லா உதிரியாக விழுகணும். தண்ணி இருக்கக்கூடாது. கையில் இப்படி நாம்னாலும் தண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் அரிசிக்குள்ளே ஈரமாக இருக்கணும். அந்த பக்குவம் தான் நம்ம புட்டுமா வரைக்கிற பக்குவம். சரிங்களா? பாருங்க, இப்போ கொட்டியாச்சு. முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, மாவு மிஷினில் அரிசி அரைச்சதுக்கப்புறம் அரைக்க சொல்லணும். கோதுமை அரைச்சதில் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அரிசி அரைச்சதுக்கப்புறம் அரைக்க சொன்னீங்கன்னா கொலா புட்டு குறைனா நல்லாயிருக்கும். வெள்ளை வெள்ளையேன்னு மாவு வரும், நல்லாயிருக்கும் மாவு. சரிங்களா? இப்போ அரைச்சிட்டு காட்டுறேங்க. பார்த்தீங்களா, மாவு அரைச்சிச்சுங்க. இதை கொட்டி ஆற போட்டுக்கணும். எப்படி மாவு அப்படி பஞ்சாட்டம் இருக்குங்க. மாவு அப்படி கையில் தொட்டிங்கன்னா அப்படி ஸ்பாஞ்சாட்டம் ஸ்மூத்தாக இருக்கும். பியூர் ஒயிட்டாக இருக்கும். அவ்வளோ நல்ல மணமாக இருக்குங்க. அப்புறம் நல்லா ஆற போட்டுருங்க. ஒரு மணி நேரம் பக்கம் கொஞ்சம் நேரம் ஆறணும். மிஷின் சூடு இருக்குல்லங்க, அது தனிகிற வரைக்கும் நல்லா ஆறணும். இது வந்து சிவப்பரிசி புட்டு மாவு. பாருங்கள், காட்டுறேன். உள்ளே இருக்க அரிசி மாவு தான் அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது. மேலே இருக்கிற லேயர் வந்து கருப்பாக புள்ளியாக ராய் மாவு மாதிரியே இருக்குங்க ஏகதேசம் பார்க்குறக்கு. அதையும் எடுத்தாச்சுங்க. இப்போ இது 2ஐயும் கொஞ்சம் நேரம் நல்லா 1 மணி நேரம் பக்கம் நல்லா ஆற போட்டுடணும். ஆற போட்டு ஹீட்டு இறங்கினதுக்கப்புறம் எடுத்து வறுத்தரணும். நல்லா வறுத்தே இருக்கணுங்க. தனியாக பொழுன்னு வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுக்கணும். சரிங்களா? நல்லா தசி நல்லா சிம்மில் வச்சுக்கணும்.
கை எடுக்காமல் வறுத்தே இருக்கணும். கை எடுத்திங்கன்னா கீழே கருப்பாயிரும். நீங்கள் வறுத்து ஆற போட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடவே கெடாது. கரெக்டாக கரண்டி போட்டு ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா, கை வைக்காமல் கரண்டி போட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடவே கெடாது. புட்டு அருமையாக வருங்க. நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கை எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். கை எடுத்திங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும். வறுக்கும் போதே அந்த புட்டு மனம் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிடலாம் போல் தோணும். அதில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்களா. தண்ணி எல்லாம் சுத்தமாக இதாகும், ட்ரை ஆகும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ கரண்டி எடுத்தால் எப்படி விழுகுது, அப்போ எப்படி விழுகுதுன்னு காட்டுறாங்க. உங்களுக்கு வரும்போதே அந்த இது டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். கலகலன்னு வரும். அரைச்சி வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் ஆற போட்டுடணும். 2 நிமிஷம் ஆற போட்டு அதுக்கப்புறம் வறுத்து ஆற போட்டு ஜலிச்சு அப்புறம் டப்பாவில் எடுத்து வச்சிடணும். நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு சரி நாளைக்கு வறுத்துக்கலாம் அப்படின்னு டப்பாலேயே வச்சிங்கன்னா அடுத்த நாள் எடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பச்சையாக பூசணம் கட்டின மாதிரி உருண்டையாகி மாவு வேஸ்ட்டாக போயிடுங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே ஒரு நாள் ப்ராசஸ், மெனக்கெட்டு செஞ்சு தான் ஆகணும். அரிசி ஊற வச்சு ஒரு தண்ணி அழிஞ்சுன்னு உடனே எடுத்துடணும். எடுத்த உடனே அரிசி அரைச்சிருக்கான்னு கேட்டுட்டு மாவு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடணும். அப்படி அரிசி அரைக்கலன்னு சொன்னாங்கன்னா நீங்களே கூட 1/2 கிலோ பச்சரிசி வர பச்சரிசி கொண்டு போனீங்கன்னா அதை போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஈரப்பச்சரிசி போட்டு தருவாங்க. அதை போட்டு புட்டு மாவு அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்த உடனே வீட்டில் ஒரு துண்டு விரித்து ஆற போட்டுடணும். 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பிறகு மறுபடியும் நல்லா ஆற போட்டு இந்த சூடு சுத்தமாக ஆறின பிறகு ஜலிச்சு ஒரு டப்பாவில் போட்டு கரண்டி போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போல்லாம் 5 நிமிஷத்தில் நம்ம புட்டு, அதுவும் சாஃப்டான புட்டு செஞ்சு நல்லா சாப்பிட்லாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ ஒயிட்டாக இருக்கும் மாவுன்னு பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வறுக்கும்போதே உங்களுக்கு அந்த சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கும். அவ்வளோ நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி விழுகுது பார்த்தீங்களா. மாவு இந்த பதம் வரணும், வர்ற அளவுக்கு வறுக்கணும். வறுத்ததை ஆற போட்டு சளிச்சிங்கன்னா இதில் பாருங்கள், இந்த உருண்டையாக இருக்குது தெரியுதுங்களா. அது அந்த எல்லாம் நின்றுட்டு ஃபைனாக ஒரே ஷேப்பில் இருக்கிற மாவு கிடைக்கும். அதையே நம்ம டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா கெடவே கெடாது. அவ்வளோதாங்க, புட்டு மாவு ரெடி. இது கடைசி ப்ராசஸிங் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அரிசி புட்டு மாவு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எடுத்து போட்டால் அப்படி புழுன்னு விழுகுதுங்களா. பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். குரணையாக, ரொம்ப மாவாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் குரணையாக இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இதான் இது சிவப்பரிசி புட்டு மாவு. தெரியுதுங்களா. கடைசியாக என்ன பண்ணிட்டோம், வறுத்துட்டு நல்லா ஆற போட்டுட்டோம். ஆறின பிறகு அது புருடே இல்லாமல் ஒரே ஈவன் சைஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பேக்கெட்டும் பண்ணிட்டோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம கடை கஸ்டமராக இருக்கவங்க கடையில் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வீட்லேயே ட்ரை பண்ணலாங்கிறவங்க நான் சொன்ன இதே ப்ராசஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக புட்டு சூப்பராக வருங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனங்காட்டி நான் புட்டு செய்கிறது எப்படிங்கிற வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.